அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல செவ்வாய் பகவானை பத்தி பார்க்க போறோங்க. செவ்வாய் தசையை பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் தசை யாருக்கு யோகத்தை செய்யும், எந்த ராசிக்கு யோகத்தை செய்யும், எந்த லக்னத்துக்கு யோகத்தை செய்யும்? அந்த தசையில செவ்வாய் தசை 7 வருஷம். அந்த தசையில 9 புக்திகள் இருக்கு. 9 நவ கிரகங்களும் அந்த தசையை பங்கு போடுவாங்க. அந்த 9 புக்திகள் எந்த ராசிக்கு யோகத்தை செய்யும், எந்த லக்னத்துக்கு யோகத்தை செய்யும்னு பார்க்க போறோம். பொதுவாக இந்த உலகத்துல செவ்வாய் தசை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் செவ்வாய் தசை வந்தாலே சில விஷயங்களை அவர் செய்வார். அது என்னென்ன செய்வார் இதெல்லாம் பார்க்க போறோங்க. சரிங்களா? ஓகே. செவ்வாயோடைய காரகத்துவங்கள், செவ்வாயோடைய தன்மைகள், செவ்வாய் தசை வந்தா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உலக மக்களுக்கு ஓகேங்களா, நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. செவ்வாய் ஒரு பாப கிரகம், ஒரு மனிதனுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சரிங்களா? செவ்வாய்க்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பூமி காரகன்னு பேரு, சகோதர காரகன்னு பேரு, வீரத்துக்கு அவர்தான் காரகன், வியாதிகளுக்கும் அவர்தான் காரகன். இந்த துரித உணவுகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கும் அவர்தான் காரகன். இந்த கோட்டு இருக்குது பாத்தீங்களா, கோட்டு, அதுக்கும் அவர்தான் காரகன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் அவர்தான் காரகன். இந்த ராணுவம் இருக்கு பாத்தீங்களா, ராணுவ படை, விமானப்படை, கடற்படை, இதுக்கும் இவர்தான் காரகன். ரைட்டுங்களா? மற்றபடி எல்லாம் இந்த போலீஸ்ல இருக்கிற எல்லா போர்சஸ், இந்த என்சிசில இருந்து தனிப்படை, என்னென்னவோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிளாக் கமாண்டோஸ், இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா, ராணுவ டிபார்ட்மெண்ட் பூரா இவர்தான் காரகன். சரிங்களா? அரசாங்கத்துக்கும் இவர்தான் காரகன். இந்த செவ்வாய் மருத்துவத்துக்கும் இவர்தான் காரகன். டாக்டர், நர்ஸு, ஹாஸ்பிட்டலுக்கும் இவர்தான் காரகன், டாக்டருக்கும் இவர்தான் காரகன், அந்த ஹாஸ்பிட்டல் குள்ள போற பேஷண்ட்டுக்கும் இவர்தான் காரகன். செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கும் போது டாக்டர் ஆயிடுவாங்க, செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இல்லாத போது, தசாபுக்தியில நல்லா இல்லாத போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவாங்க. புரியுதுங்களா? செவ்வாய் இருக்கிறதுலயே ஒரு கிரகம் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சுன்னு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது செவ்வாய் கிரகம் தான். ஏகப்பட்ட தொழில்கள் இந்த உலகத்துல இருக்கிற கிட்ட நவகிரகங்கள் கிட்ட, இப்போ இந்த உலகத்துல 100 தொழில் இருக்குன்னு வைங்களேன். இந்த 100 தொழில்ல நவகிரகங்கள் மிச்ச 8 கிரகங்கள் கிட்ட 50 தொழில் இருக்குன்னு வைங்களேன். இந்த செவ்வாய் கிட்ட மட்டும் 50 தொழில் இருக்கும். 100ல கிட்ட பாதி தொழில் செவ்வாய் கிட்ட இருக்கும். ஏன் சார் இந்த ஒரு கிரகம் இத்தனை தொழில வச்சுன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பேரு பூமி காரகன். நம்ம எங்க உட்காந்துன்னு இருக்கோம்? பூமியில உட்காந்து இருக்கோம், எர்த்துல உட்காந்து இருக்கோம். பூமி, இந்த பூமிக்கே அவர் தான் காரகன். நம்ம உக்காந்துன்னு இருக்கிற நம்ம நிலம் இருக்கு பாருங்க, நம்ம வீடு கட்டி உட்காந்து இருக்கோம் பாருங்க, அந்த வீட்டுக்கே அவர் தான் காரகன். அந்த பூமி இருந்தா தானே வீடு கட்ட முடியும், அந்த இடத்துலயா கட்ட முடியும்? சோ இந்த ராணுவம், விமானப்படை, கடற்படை, காவல் படை, மருத்துவம், போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, உணவு விடுதிகள், வாடகை வருமானம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனையோ துறைகள் இருக்கு. டைல்ஸ் இருக்குது, பெயிண்ட் இருக்குது, கல்லு விற்பாங்க, அந்த கல்லு கூட ரெட் கலர்ல தான் இருக்கும், மண்ணு விற்பாங்க. எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பூரா தொழில், யூனிஃபார்ம் சர்வீசஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். செவ்வாய் வலுவா இல்லாம கவர்மெண்ட்ல எல்லாம் போய் வேலை வாங்க முடியாது. செவ்வாய் வலுவா இல்லாம கவர்மெண்ட்ல எல்லாம் போய் உட்கார முடியாது. அனைத்து உயர் அதிகாரிகள், இந்த வில்லேஜ் ஆபீசர்ல இருந்து, ஆர்ஐ ஆபீசர்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து, சிஎம்ல இருந்து, நம்ம சிஎம் உடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லா சிஎம்மும் அப்படிதான், எல்லாம் பிரைம் மினிஸ்டர் அப்படிதான். மேஷ லக்னம், மேஷ ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி செவ்வாயோடைய ராசிகள். இப்போ நம்ம பாரதத்தின் பிரதமர், நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி விருச்சிகத்துல பிறந்தவர், செவ்வாயோடைய ராசியில லக்னத்துல பிறந்தவர். அவருக்கு செவ்வாயோடைய விருச்சிகம் தான் ராசி, லக்னம் ரெண்டுமே ஒரே இது.
ரைட்டுங்களா? அந்த மாதிரி செவ்வாய் அரசாங்கம், மருத்துவம், உணவு விடுதிகள், இந்த துரித இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் உணவுகளை விற்பனை செய்துதான் பிழைக்கிறாங்க. அந்த முக்கியமா அந்த உணவுகள், அந்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த ரோட்ல ஏதோ ஒரு கடையை வச்சு விற்பாங்க பாத்தீங்களா, ஒரு இட்லி விற்பாங்க, ஏதோ ஒண்ணு. அந்த ரோட்ல விற்கிற கடைகள், சின்ன சின்ன கடைகள், ஏசி போடாத அனைத்து கடைகளும், ரெஸ்டாரண்ட்னு பேரு வைக்காத அனைத்து கடைகளுக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். அந்த சமையல் அறைக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். நம்ம வீட்டுல சமையல் அறை இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட்ல சமையல் அறை இருக்குல்ல, கல்யாணத்துல சமையல் பண்ற கேட்டரிங், அதுவும் செவ்வாய் தான். அதான் சொன்னேனே, என்ன சார் பூரா தொழில் செவ்வாயை பத்தி சொல்றீங்க? பூரா தொழில் செவ்வாய் தான். அதே மாதிரி செவ்வாய் உங்க ஜாதகத்துல வலுத்திருந்தால் நீங்கள் பிசினஸ் பண்ணுவீங்க. செவ்வாய் 10, 11 இருந்திருந்தா மிகப்பெரிய பணக்காரர். நிறைய இன்னைக்கு யாருங்க பணக்காரரு? இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, நீங்க எல்லாம் உங்க சொத்தை எதை வச்சு மதிப்பீடு பண்றீங்க? எது உங்களுக்கு பெரிய அசட்டு? உங்க பர்ஸ்ல ஒன்றும் ஜாஸ்தி காசு இருக்காது, உங்களுடைய பேங்க்லயும் நிறைய காசு இருக்காது. ஆனா உங்க காசெல்லாம், இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய காசு எங்க இருக்கும்? நிலத்துல இருக்கும், ப்ராப்பர்ட்டியில இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கே இவர் தான் தலைவன். பாபகிரகம் தான் வியாதியை கொடுப்பாரு, கோர்ட்டு கொடுப்பாரு, கேஸ் கொடுப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளுவாரு, ஜெயில போடுவாரு. கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிக்கு நெக்ஸ்ட் இந்த செவ்வாய் கர்மாவை கொடுப்பார். திருமணத்துல மிகப்பெரிய தோஷத்துல, திருமண விஷயத்துல மிகப்பெரிய பிளே பண்ணுவார். செவ்வாய் தோஷம் குழந்தை பிறக்கிறதுல தாமதப்படுத்துவார், திருமணத்தை தாமதப்படுத்துவார், திருமணமே இல்லாம ஆக்கி விட்டுருவார். கர்மா ஜாஸ்தியா இருக்கும் போது திருமண ஸ்தானத்துல. சோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவர் சம்பந்தப்படுவார், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் காரகத்துவமாக வருவார், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் சம்பந்தப்படுவார். இந்த உலக மக்கள் இப்போ ஒருத்தங்க பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னா ஏன் இருக்கிறாங்க? அவங்க கிட்ட நிறைய நிலம் இருக்கும், பில்டிங் இருக்கும், ப்ராப்பர்ட்டி இருக்கும், சினிமா தியேட்டர் இருக்கும், கல்யாண மண்டபம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? பூமி வேணும். யாரோ தாத்தா அப்பா யாராச்சும் வாங்கி போட்ட பூமியில தான் இன்னைக்கு கட்டி அதுல இருக்கிற இன்கம், வருமானம் இதெல்லாம் வரும். அவர் பாபகிரகம் தான், அவர் நிறைய கெட்டது செய்வாரு தான். ஆனா அவர் தான் இந்த உலகத்திலேயே இப்ப நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மனிதனுடைய அசட்டை ஏத்தக்கூடிய கிரகம். சோ செவ்வாய் தசையில பொதுவாகவே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும். செவ்வாய் நன்றாக இருக்கும் போது ஒரு மனிதனுக்கு நல்லா திருக்பலம் அடைந்து ஆட்சி, உச்சம், நீச்ச பங்கம், கேந்திர திரிகோணத்துல நல்ல பொசிஷன்ல திரிகோணாதிபதிகளோட சேர்ந்து, கேந்திராதிபதிகளோட சேர்ந்து நல்ல இடத்துல உட்காந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நல்ல இடத்துல இருக்கும்போது, அவருடைய தசை வரும்போது, நல்ல ஸ்தானத்துல எல்லாம் திருக்பலம் எல்லாம் சேர்ந்து அவருடைய தசை வரும்போது, அந்த மனிதனை அரசாங்க ஊழியர் ஆக்குவார், டாக்டர் ஆக்குவார், பெரிய பில்டர் ஆக்குவார், ராணுவத்துல பெரிய அதிகாரியா மாத்துவார், போலீஸ்ல பெரிய அதிகாரியா மாத்துவார், நல்ல ஒரு அரசாங்க வேலையை கொடுப்பார், ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா அதுல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ரோட்ல ஏதோ ஒரு தள்ளு வண்டி கடையில ஹோட்டல் வச்சவங்க தான் இன்னைக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு இருக்காங்க. இன்னைக்கு 100 ரெஸ்டாரண்ட் 200 ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க பூராமே ஒரு நாள் ரோட்ல கடை வச்சவங்க தான். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வளர முடியும். புரியுதுங்களா? சோ எல்லா முக்கியமான மனிதர்களுக்கு, ஏன்னா பூமிக்கே அவர் தான் காரகன். நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் செவ்வாய் நல்ல முறையில இருக்கும்போது நான் சொன்ன நல்ல விஷயங்கள் பூமி வாங்குவது. பொதுவாக செவ்வாய் தசையில நீங்க எந்த லக்னமா இருக்கட்டும், எந்த ராசியா இருக்கட்டும், செவ்வாய் தசையில வீடு கட்டுறதுக்கு, பூமி வாங்குறதுக்கு, பிளாட் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு உகந்த ஒரு தசையாக இருக்கும். அவர் நல்லா இருக்கட்டும், நல்லா இல்ல, உங்க ஜாதகம் வலுவாக இருந்தாலே, உங்களுக்கு வீடு வாகன அமைப்பு இருந்தாலே, அவருடைய தசையில ஃபர்ஸ்ட் வீடு கட்டிடுவீங்க. கடனை கூட வாங்கி ஃபர்ஸ்ட் வீடு கட்ட வச்சிருவார். செவ்வாய் தசையில இன்னொன்னு என்ன நடக்கும்னா, கோபம் இயற்கையாகவே அந்த மனிதருக்கு ஜாஸ்தி ஆகும். எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, நவகிரகம் ஏதோ எங்கேயோ உட்காந்து இருக்காங்க, நம்ம ஏதோ உட்காந்துன்னு இருக்கோம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு இதுக்கும், உள்ள இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும், ஒரு லிக்விடுக்கும் ஒரு கிரகம் காரகத்துவம். அவங்க அங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த உடம்பு கேட்கும். செவ்வாய் பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கு காரகம். செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இல்லை, ரைட்டுங்களா? செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இல்லை,
அவருக்கு அந்த செவ்வாய் தசை வருதுன்னா ரத்தத்துல என்னென்ன வரும்? டயபெட்டிக்ஸ் வரும், பிபி வரும், பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும், ரத்தம் சம்பந்தமான வியாதிகள் வரும், ரத்தம் குறைஞ்சிரும் பாத்தீங்களா, ஹீமோகுளோபின் கம்மியாயிடும் பாத்தீங்களா, இதெல்லாம் வரும். சில பேருக்கு காயம் பட்டா அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. செவ்வாய் நல்லா இல்லாத டைம்ல, செவ்வாய் தோஷ அமைப்புல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். செவ்வாய் தோஷம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னம் 2, 7, 8 இதெல்லாம் கடுமையான செவ்வாய் தோஷம். இது திருமணத்துல அது தாமதப்படுத்தும், கோவப்படுத்தும். அவங்க கொஞ்சம் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. செவ்வாய் தசை வந்தாலே கோவம், பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் வந்துடும், இயற்கையா வந்துடும். செவ்வாய் தசை உங்களுக்கு வருதுனாலே உங்க ரத்தத்தோடைய சூடு இயற்கையாக ஏறிடும். அதனாலதான் கோவம் வருது. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும். இப்போ நம்ம ரோட்ல போயின்னு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஒண்ணுமே ரீசன் இருக்காது, ஒன்னும் இடிச்சு கூட இருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்னன்னா, அப்போ அவங்களுக்கு அவங்க செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி, இல்ல அவங்க பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்கும் போது, இல்ல ஒரு மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த தவறுகள் செய்யறாங்க பாருங்க, இந்த கொலை குற்றங்கள் செய்யறாங்க பாருங்க, இந்த அவங்கள ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஏன்பா இதை நீ பண்ணன்னு கேட்டேன்னா, நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு எங்க இருந்து கோவம் வந்தது, ஏன் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணேன்னு எனக்கே தெரியல, அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அந்த ரத்தம் சூடாகி அதிகமாகி அது மூளைக்கு போய் மூளையோடைய கண்ட்ரோல்ல செயலிழக்க வச்சு அந்த சம்பவத்தை அவங்க பண்ணுவாங்க. நவகிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைப்போற, அதுவும் முக்கியமான ரோல். அதாவது இந்த பாப கிரகங்கள் கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் பாப கிரகம், சனி செவ்வாய் ராகு கேது பாப கிரகம் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கர்மாவை மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல வலு இழந்து இருந்தா உங்களுக்கு சொத்தே இருக்காது, அசட்டே இருக்காது. ஒரு மனிதனுக்கு எது அசட்டு? வீடு, வாகனம், இது வீடு, நிலம், ப்ராப்பர்ட்டி, இதுதானே பெரிய அசட்டா இருக்கும். எல்லாம் பணத்தை யாராச்சும் எடுத்துன்னு போய் பேங்க்ல வச்சுன்னு வாடகை வீட்லயே இருப்பாங்க? இருக்க மாட்டாங்கல்ல. கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? நிலத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல பிளாட் வாங்குவாங்க, இல்ல வீடு வாங்குவாங்க, கால் கிரவுண்ட்லயாச்சும் அதை வாங்குவாங்கல்ல. அதுதான் செவ்வாயோடைய முக்கியத்துவம் ரொம்ப. செவ்வாய் தசையில டாக்டர் ஆவாங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்துல திருக்பலம் அடைந்து இருந்தால் அவங்களுக்கு சின்ன வயசுலயே டாக்டர் ஆகணும்ன்ற எண்ணம் வந்துடும். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் வாங்கி செவ்வாயோடைய ராசி லக்னத்துல பிறந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய நல்ல விஷயங்களை எந்த ராசி லக்னம் அனுபவிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், கடக ராசி கடக லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னம். இப்போ நான் சொன்ன இந்த 6 லக்னங்கள் செவ்வாயோடைய நட்பு ராசி லக்னங்கள், ரைட்டுங்களா? இந்த லக்னத்துக்கு, இந்த லக்னோ ராசியில பிறந்தவங்க இயற்கையாகவே செவ்வாய் ஃப்ரெண்டா வந்துருவாங்க. இயற்கையாகவே செவ்வாய் நற்பலனை செய்யக்கூடிய அமைப்புல வந்துருவார். இந்த உலகத்துல நிறைய ஒரு 1000 டாக்டரை நிக்க வச்சு நீங்க என்ன ராசி லக்னம்னு கேளுங்க, இப்ப நான் சொன்ன 6ல நிறைய பேர் இருப்பாங்க, பெரும்பான்மையான மக்கள் இருப்பாங்க. எந்தெந்த ராசி லக்னம்? மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம். சுக்கிரனுடைய ராசி லக்னமும் சமம் தான். ரிஷப ராசி ரிஷப லக்னம், துலா ராசி துலா லக்னம். மேஷ ராசி, அதாவது செவ்வாய்க்கு 2 லக்னம்னா 2 ராசினா ஆவாது. அது என்னன்னா, மேஷ ராசி தன்னை மிகப்பெரிய பகைவகனாக கருதுவது புதனை. செவ்வாய் பகவான் தன்னை மிகப்பெரிய பகைவனாக யாரை கருதுறாருன்னு பாத்தீங்கன்னா புதனை கருதுறார். அந்த புதனுடைய ராசி லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் செவ்வாய் சில கடுமையான பலன்களை சில பேருக்கு கர்மா இருக்கிறவங்களுக்கு செய்வார். ஏன் கன்னி ராசியில பிறந்தவங்கள டாக்டரே ஆவறது இல்லையா? மிதுன ராசியில பிறந்தவங்க டாக்டரே ஆவறது இல்லையா? மிதுன ராசி பிறந்தவங்க ராணுவத்துல இருக்கிறது இல்லையா? மிதுன ராசி பிறந்தவங்க எத்தனையோ ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு எனக்கே தெரியும். மிதுன ராசி கன்னி ராசியில பிறந்தவங்க அரசாங்க இதுல இல்லையா? அரசாங்க வேலையில இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இல்லையா? பில்டரா இல்லையா? இருப்பாங்க. எந்த ராசி லக்னத்தில் பிறந்தாலும் அந்த கிரகம்
நம்மளுக்கு சாதகமான 3, 6, 10, 11ஆம் இடத்துலலாம் உக்காந்து திருக்பலமாயி சுபகிரகங்களோட சேர்ந்து சுபகிரகங்களோட பார்வையில இருந்து நம்மளுக்கு ராஜயோகர்னு 3 பேர் இருப்பாங்க. அந்த ராஜயோகருடன் சேர்ந்து அந்த ராஜயோகருடன் பார்வையில இருந்து நல்ல கேந்திர திரிகோணத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நற்பலனை செய்வார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மிதுன ராசியாகவே இருங்க, ரைட்டுங்களா? நீங்க மிதுன ராசியாகவே இருங்க. செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வருவார். ஆனா அந்த செவ்வாய் 5இல் அமர்ந்து துலாத்தில் அமர்ந்து குருவோட சேர்ந்து இருந்தால் நற்பலனை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். நற்பலனை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த 6ஆம் இடத்துக்கு அவர் 12ல மறைந்து மிகப்பெரிய நற்பலனை செய்து 5ஆம் இடத்துல திரிகோணத்துல உட்காந்து குருவோட சேர்ந்து மிகப்பெரிய நற்பலனை செஞ்சிருவார். ரைட்டுங்களா? ஓகே. செவ்வாதசை 7 வருஷங்க. அந்த 7 வருஷம் செவ்வாதசைய எப்படி நம்ம ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். செவ்வாதசையில செவ்வாய் புக்தி பாத்தீங்கன்னா 4 மாசம் 27 நாள். செவ்வாதசையில செவ்வாய் புக்தி 4 மாசம் 27 நாள். செவ்வாதசையில ராகு புக்தி 1 வருஷம் 18 நாள். செவ்வாதசையில குரு புக்தி 11 மாசம் 6 நாள். செவ்வாதசையில சனி புக்தி 1 வருஷம் 1 மாசம் 9 நாள். செவ்வாதசையில புதன் புக்தி 11 மாசம் 27 நாள். செவ்வாதசையில கேது புக்தி இந்த காலகட்டம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு நல்லா இல்லாத ஒரு அமைப்புல இருக்கும்போது, செவ்வாய் தோஷமா இருக்கும்போது, செவ்வாய் பகவான் 8, 12 உச்சமாக இருக்கும்போது, நீச்ச பங்கமாக இருக்கும்போது, செவ்வாதசை கேது புக்தி 4 மாசம் 27 நாள். இந்த காலகட்டம் கொஞ்சம் 4 மாசம் தான், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சம் கடுமையா இருக்கும். செவ்வாதசையில சுக்கிர புக்தி 1 வருஷம் 2 மாசம். செவ்வாதசையில சுக்கிர புக்தியில இந்த உலகத்துல நிறைய பேரு கல்யாணம் பண்ணுவாங்க, நிறைய பேரு முதல் முறை தாம்பத்தியத்துக்குள்ள போவாங்க, நிறைய பேர் நிலம் வாங்குவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நிலம் வாங்குறதுக்கு பிளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் வீடை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, நிறைய பேர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பூமி சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களை செய்வாங்க. செவ்வாதசையில சூரிய புக்தி 4 மாசம் 6 நாள். செவ்வாதசையில சந்திர புக்தி பாத்தீங்கன்னா 7 மாசம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ செவ்வாயோடைய நட்பு ராசி லக்னங்கள் என்னன்னு பார்த்தோம்னா மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம். ரைட்டுங்களா? இந்த ராசி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தால் செவ்வாயோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக செவ்வாதசை 7 வருஷம். பொதுவாக பாதி பாத்தீங்கன்னா நன்மையை, இப்போ உங்களுக்கு செவ்வாய் நன்றாக இருந்து உங்களுக்கு யோகராக இருந்து உங்களுக்கு நல்ல இடத்துல அவர் உக்காந்துன்னு இருந்தார்னா செவ்வாதசை முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், செவ்வாதசையில 7 வருஷத்துல 5 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? அவர் கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவார். நம்ம ஜாதகத்துல இருக்கணும். நம்ம ஜாதகம் வலுவானதாக இருக்கும் போது, நம்ம போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கும் போது அந்த தசை, அதுவும் எல்லா தசையுமே பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வரணும். இந்த யோக தசைகள் நான் சொல்றது 30 வயசுக்குள்ள யாரும் போய் வீடு கட்ட போறது கிடையாது, கார் வாங்க போறது கிடையாது, கல்யாணம் பண்ண போறது. கல்யாணம் பண்ணுவாங்க, அதுவும் 25, 26 வயசுக்கு மேலதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பெரும்பாலான மக்கள் 30 வயசுக்கு மேலதான் குழந்தை பெற்றுப்பாங்க. ரைட்டுங்களா? 30 வயசுக்குள்ள ஒரு மனிதனுக்கு யார் சொத்து சேர்க்கிற வேலை எல்லாம் நடக்காது. ரேரா நடக்கும். 100ல 3 பேர் அந்த மாதிரி செய்வாங்க. 30 வயசுக்குள்ள சொத்து சேர்க்கறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய தொழிலதிபர் ஆவறதெல்லாம் நடக்காது. ரேரா 100ல 2-3 பேர் நடக்கும். ஆனா எல்லா மக்களுக்குமே 100ல 95% மக்களுக்கு 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ளதான் எல்லாம் நடக்கும். திருமணம், தாம்பத்தியம், குழந்தை, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, எல்லாமே பெரிய பெரிய டிரான்சாக்ஷன், வளர்ச்சி, தொழில், பிசினஸ், வேலை, ப்ரொமோஷன் எல்லாம் இந்த 30ல இருந்து 65 வயசுக்குள்ளதான் நடக்கும். எந்த யோகமான தசையா இருந்தாலும், ராகு தசையா இருந்தாலும் சரி, சனி தசையா இருந்தாலும் சரி, செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி, இந்த வயசுல வரணும். அப்போதான் வாங்க முடியும். இப்போ 2 வயசு குழந்தைக்கு செவ்வாய் தசை வருதுன்னு வைங்களேன், வேஸ்ட். அந்த செவ்வாய் ரொம்ப நல்லா இருந்தாலும் வேஸ்ட், லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வேஸ்ட்.
அந்த குழந்தை என்ன போய் நலமா வாங்க போகுது? சரி, குழந்தைய விட்டுருங்க. 10 வயசுல ஒரு பையனுக்கு செவ்வாய் தசை வருது, அவனா போய் வீடா வாங்க போறான்? வேஸ்ட். 20 வயசுல ஒரு பையனுக்கு செவ்வாய் தசை வருது, அவனா போய் வீடா வாங்க போறான்? வேஸ்ட். அந்த தசை வேஸ்ட். அதே ஒரு 26 வயசுக்கு மேல வந்தாலே, ஒருவேளை அவன் ஒரு 23 வயசுல வேலைக்கு ஜாயின் பண்ணி இருந்தா, 26 வயசுல செவ்வாய் தசை வந்தாலே லோனை போட்டு ஒரு பிளாட்டை வாங்கிடுவான். செவ்வாய் தசை காரையும் கொடுப்பார், வீட்டையும் கொடுப்பார், ப்ராப்பர்ட்டியும் கொடுப்பார், காரையும் கொடுப்பார். காரு, பைக் இது மாதிரியும் கொடுப்பார். சரிங்களா? அந்த மாதிரி இந்த 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வரணும். இந்த மாதிரி இந்த செவ்வாய் தசை உங்களுக்கு யோகராக இருக்கும்போது, யோக கிரகமாக இருக்கும்போது, யோக இடத்துல உட்காந்து இருக்கும்போது 7 வருஷமும் நற்பலனை செய்யும். ரைட்டுங்களா? சில பேருக்கு 7 வருஷம் செய்யாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லதை செஞ்சுட்டு செகண்ட் ஆஃப் நல்லதை செய்யாது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கெட்டதை செஞ்சுட்டு செகண்ட் ஆஃப் நல்லது செய்யும். உங்களுக்கு நீங்க எந்த லக்னம் ராசியில பிறந்திருக்கீங்கன்றத வச்சு இது டிவைட் ஆகும். பேசிக்கா நீங்க மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனத்துல பிறக்கும் போது குரு புக்தி பேசிக்கா உங்களுக்கு நற்பலனை செய்யும். அதுக்கப்புறம் சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி உங்களுக்கு நற்பலனை செய்யும். செவ்வாய் தசையில சுக்கிர புக்தி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு. ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்கு காரகன். வீடு, வாகனம், லக்ஸரியான வீடு, இந்த கிரக பிரவேசம், ஒரு புது வீட்டுக்குள்ள ஒருத்தர் போறாரு பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். செவ்வாய் பூமிக்கு காரகன், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காரகன், கட்டுமான வேலை நடக்குது இல்ல, அதுக்கு காரகன். இந்த 2 பேர் இணையும் போது இந்த உலகத்துல ஜாதகமே நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, யோகமா இல்லைனாலும் பரவாயில்ல, இது 2 வரத்துக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி செவ்வாய் தசையில சுக்கிர புக்தி வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி, அப்போ உங்களுக்கு ஒரு 27 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல நீங்க வீடு கட்டுறதுக்கு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நடந்துரும். கடனை கூட வாங்கியாச்சும் பண்றீங்க. இது ஒரு பொன்னான காலகட்டம். செவ்வாய் தசையில சுக்கிர புக்தி. சரிங்களா? செவ்வாய் தசையில கேது புக்தி கடன் படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் தசையில கேது புக்தியில நீங்க ரோட்ல போறீங்க, யாராச்சும் உங்களை இடிச்சாலும் சைலண்டா போயிடுறது நல்லது. ஏன்னா நான் ஏகப்பட்ட ஜாதகங்கள் பார்த்து, ஏகப்பட்ட மனிதர்களுடைய அனுபவங்கள் என்கிட்ட சொல்லி, ஒரு தசா புக்தியும் நவகிரகத்தோடைய 9 கிரகத்தோடைய ஒரு தசை புக்தி அந்தரம் என்ன பண்ணோன்னு அப்படியே மனப்பாடமா தெரிஞ்சதால் தான் சொல்றேன். சரிங்களா? செவ்வாய் தசையில புதன் புக்தி சில பேருக்கு, அதாவது செவ்வாய் அவயோகரா இருக்கும்போது, புதன் அவயோகரா இருக்கும்போது, ரைட்டுங்களா, முக்கியமாக புதனுடைய புக்தி அவயோகரா இருக்கும்போது அந்த டைம்ல உடம்புக்கு சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் டிசீஸ் வரத்துக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு இந்த மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இவங்களுக்கு செவ்வாய் தசையோடைய ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 2.5 வருஷம் நல்லா இருக்கும். இந்த சுக்கிரானில பிறந்தவங்களுக்கு பேசிக்கா ராகு புக்தியும், சனி புக்தியும், புதன் புக்தியும், சுக்கிர புக்தியும் நல்லா இருக்கும். இந்த சனி புக்தியும் புதன் புக்தியும் சென்டர்ல வரும். ராகு புக்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்லயே வரும். சரிங்களா? இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க, துலா ராசி துலா லக்னத்துல பிறந்தவங்க, மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்க, கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்க, மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க, கும்பராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயோடைய தசை ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சென்டர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்துல வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, பிளாட் வாங்குறது, இதுக்கு அஸ்திவாரம் போடுவது, அட்வான்ஸ் கொடுப்பது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, இல்லைன்னா ஒரு நிலத்தை வாங்கி அப்படியே போட்டுடுறது, ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்குறது. உங்களுடைய முன்னோர்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய முன்னோர்கள், இப்போ எங்க அப்பா நீங்க சொல்லுவீங்களா, எங்க அப்பா அந்த காலத்துல 100 ஏக்கர் வாங்கினாரு, 500 ஏக்கர் வாங்கினாரு, 10 ஏக்கர் வாங்கினாரு. அவரு செவ்வாய் தசையில வாங்கியிருப்பாரு, இல்ல ராகு தசையில வாங்கியிருப்பாரு. உங்க அப்பாவோ தாத்தாவோ ஒரு பெரிய நிலம் வாங்குறாரு, அந்த சொத்து தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சொத்தா இருக்குதுன்னு வைங்களேன், அவரே செவ்வாய் தசையில தான் வாங்கியிருப்பார், இல்ல ராகு தசையில வாங்கியிருப்பார். ரைட்டுங்களா? செவ்வாய் தசை வரத்துக்கு முன்னாடியே நீங்க பூமி வாங்கறதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். செவ்வாய் தசை மோசமாக இருக்குது. செவ்வாய் தசையும் உங்களுக்கு மோசமான சில இப்போ பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அவர் ரொம்ப மோசமான பலனை செய்யக்கூடியவர். ஆனா ஜாதகத்துல அப்படி இருக்கிறாரான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அவயோகரா தான் வருவார்.
ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து புதனை கண்டா ஆவாது, அதுக்கப்புறம் சனியை கண்டா ஆவாது. ஓகேங்களா? இவர் வந்து வீரமிக்க கிரகம். புதன் வந்து பாத்தீங்கன்னா அறிவு மிக்க கிரகம். வீரத்துக்கும் அறிவுக்கும் எப்பவுமே செட் ஆகாது. வீரம் மிக்கவங்க சண்டை போடுவாங்க, அறிவு மிக்கவங்க சண்டை போட மாட்டாங்க. அவங்க மூளையை யூஸ் பண்ணி அந்த ஆளை அட்டாக் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இவங்க செவ்வாயோடைய லக்னத்துல பிறந்தவங்க, செவ்வாயோடைய ஆதிக்கத்துல இருக்கிறவங்க டைரக்டா சண்டை போடுவாங்க, எதுனாலும் டைரக்டா பேசுவாங்க. புதனுடைய லக்னம் ராசியில பிறந்தவங்க டைரக்டா எப்பவுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க, உள்ள பூந்து தான் வந்து அடிப்பாங்க. அதாவது இந்த சகுனி மாதிரி, ரைட்டுங்களா? சண்டையே பண்ண மாட்டாங்க, ஆனா அட்டாக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய்க்கு புதனை பிடிக்காது, அதுக்கப்புறம் சனியை பிடிக்காது. சனியை பிடிக்காதுன்னா அவரும் ஒரு கர்மகாரகன், இவரை மாதிரியே டஃப கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ரைட்டுங்களா? அதனாலதான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, செவ்வாயோட சனி சேரவும் கூடாது, செவ்வாய் வந்து சனியை பார்க்கவும் கூடாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். சரிங்களா? அதுவும் ஒரு தோஷம் தான். சரிங்களா? ஓகேங்க. இந்த பதிவுல செவ்வாயை பத்தி பார்த்திருக்கோம், செவ்வாயோடைய தசையை பத்தி பார்த்திருக்கோம், செவ்வாயோடைய புக்திகளை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.